வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்ல, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம். அந்த கொஸ்டினுக்கான மேடை இது கிடையாது. நீங்கள் எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க, என்னென்னா 100 கோர்ஸில் வந்து படம் பண்ணிடலாம், உங்கள்கிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் சொன்னீங்க 20% கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா நான் எப்போ கேட்டேன்? பேசுனீங்களே, அது மட்டும் தான் கேட்டேன். நான் வேற என்னமோ சொன்னேன். சரி சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. அதான் மேடம், இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் கேட்டால் எப்படி மேடம் அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு? நான் கேட்கவே இல்லையே சார். அதான் அவங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒத்துழைப்பு எல்லாம் பார்த்து அவங்களா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே வாங்கிடுவீங்க. ஏன் வாங்கினேன்? நம்மளை தேடி வர லக்ஷ்மி நம்ம எப்பவும் வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்க. அது இப்போ சொல்லவே கூடாது. சார் அபிராம் மேடம், தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா? இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா? அது எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அது எந்த வகையில சொல்றீங்க? ஹீரோக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் படத்துல எப்பயுமே இருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு கேட்குறேன். எனக்கு ஐ டோன்ட் நோ. இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியாக ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம்.